வயசுல இருந்து பெட்ல பாத்ரூம் போற விஷயம் இருக்கு சார். என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வண்டியில போயிட்டு இருந்தேன், இறங்கி போற மாதிரி கனவு, அப்படியே போயிருவேன் அப்படிம்பாங்க. மூஞ்சி மொகரையும் 7 கழுத வயசாச்சு வண்டியில உட்காந்து அப்படி நார் அடிச்சிட்டு இருக்கிற. நைட்டு கொஞ்சம் ஹாரர் மூவி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுக்கோமா அப்படியே வந்துருது. உச்சா வரதுனா போயிட்டு வா, அப்புறம் நட்ட நாடு ராத்திரில நீ எழுப்பிட்டு நிக்காத. பண்ண முடியும். வராமலே இருக்கான யோசிக்கிறல்ல. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்ஃபேக்ட் என்னாச்சு தெரியுமா, ஒரு வீட் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். எப்பயுமே நைட்டு தங்கறதுக்கு யோசிப்போம், இந்த ஒரு காரணத்தினால மட்டும். என்னாச்சு தெரியுமா, அங்கேயுமே அது மாதிரி பண்ணிட்டாரு. அதை சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடுறேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதுல வாட்டர்லாம் ஊத்தி தண்ணி செஞ்சிருச்சுங்க அப்படிலாம் சொல்லி அதை அவ்வளோ சமாளிச்சிருக்கேன். ஒண்ணுக்கு வந்துருச்சு, அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊத்தி மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது இவங்க ட்ரெஸ்லயும் போயிருச்சு. ஐயோ இதுல என்ன இருக்கு? ஐயே பாஸ் உச்சா போயிட்டாரு. ஆமா இருக்கீங்க. அவங்க என்னங்க தனியா இருக்கு கேட்டா அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அவங்க இந்த ஷோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பா ஹலோ அப்து டிவி கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதை மாத்திக்கணும், கண்டிப்பா மாத்திக்கணும். இதை மாத்தி தான் ஆகணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. பையன் அங்கிட்டு போனானா நான் இங்கிட்டு போவேன். சாங் போடுவாங்க. என்னடா நானும் ஆம்பளை தாண்டி யாருப்பா அது? ரொம்ப ஆக்ரோஷமா பஞ்ச் லாக் மாதிரி இருக்கு. நானும் ஆம்பளை தாண்டி. பாக்குறதுக்கு நான் பொம்பள, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. பசங்க மாதிரி இருக்காத, அவ ஆக்சுவலா ஒரு பையன் சார். அவ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நல்ல வேலை ட்ரெடிஷ்னல்னு சொன்னாங்க. இல்லைன்னு வைங்க, ஒரு சட்டையும் பேண்ட்டையும் மாட்டிட்டு வந்துருவா. பொம்பளையா நீ? பேண்ட் ஷர்ட் போட்டு டிஷர்ட் போட்டாங்கன்னு வைங்க, அவங்க நடக்கிற நிறைய பாத்தீங்கன்னா புஷ்பராஜ் மாதிரி நடப்பாங்க சார். அவங்க ஏதோ புஷ்பராஜ் மாதிரிலாம் நடப்பீங்கன்னா உங்க கணவர் சொல்றாப்ல. வெக்கமா வருது. அவ்வளோ அந்த அளவுக்கு நடக்க மாட்டேன் சார். அவங்க ஃப்ரெண்ட். சரி கொஞ்சம் வாங்கலாம், இங்க வாங்க, கண்ட்ரோல் ஸ்டேஜ்க்கு வாங்க. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். கல்யாணி ராகமா. எந்த மாதிரி லேசி நோ ரொமான்ஸ். ரொம்ப லேசி சார். ரொமான்ஸ் பண்றது கூட லேசியா இருப்பாங்க சார். ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டுமா? லெட்ஸ் ஹக்கீஸ். நீங்க எதிர்பார்ப்பது என்ன? இப்போ உங்க கணவர்கிட்ட நீங்க ஒரு ரொமான்ஸ் எதிர்பார்ப்பீங்க, ஒரு காதல் எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்ப்பது என்ன? இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. எனக்கு வந்து அவர் பூ வாங்கி தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பூ வாங்கி தரணும், மல்லிப்பூ ஆமா, வாங்கி கொடுத்து உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் கொடுத்தாருன்னா அது இன்னும் சூப்பரா இருக்குமே நம்மளுக்குள்ள அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. பூ என்ன ஆகுனா, எப்பா எப்பா அவங்க பூஜை கேட்கலப்பா. என்னடா சொல்ற? ஐயா இது டேய் பேயில போமா. எப்படி சொல்றது? இப்போ என் கஷ்டம் புரியுதா சார்? புரியுது. ஐயோ டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அதுக்குன்னு மேனிட்டரியான தேவைப்படுற இன்னஸ் முதற்கொண்டு இவங்க வந்து வாங்கிக்கவே மாட்டாங்க சார். அது ஃபர்ஸ்ட் அந்த ஜெட்டியை மாத்துறா. ஓட்டையான பொருள் அப்பயும் விடுறது இல்லை சார். அவங்க அதை உள்ள போறது யாரு சார் பார்க்க போறா? இப்ப சொல்லுங்க. என்னமாடா நீ? 2 நாளா வந்து என் இன்னர்ஸை தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு அந்த இன்னர்ஸ். என்ன எழவி அது? நீங்க சொன்ன ஓட்ட இன்னர்வியர் அதுவாமா? அதுதான் சார். அதையாமா நீ ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சீங்க? நம்மலாம் வந்து கண்ணை மூடி 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னென்னவோ பண்ணுவோம், தூக்கம் வராது. அப்படியும் திரும்பறதுக்குள்ள தூங்கிடுவாங்க. படுத்தோட தூக்கம் வருது வரோம் இல்லையா சார்? வரோம் சார், ஆனா எப்பவுமே அப்படியே தூங்குனாக்கா உங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஆமா, தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவேன். கொரட்டா சத்தம். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அவர் தூங்குற செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் சார். ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். இனி அடிக்க மாட்டாரு சார். ஆனா ரொம்ப ஆசை நானும் அவரும் உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணணும்ட்டு. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? இது புது விதமான ஆசையா இருக்கப்பா. கணவர் குடிக்கணும், நானும் சேர்ந்து குடிக்கணும்ங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படியே சரி, ஏதாவது ஒரு பப் அந்த மாதிரி வந்தாருனாச்சும் கொஞ்சம் ஹாபிட் வரும். அப்பயாச்சும் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணி. ரொம்ப இன்ட்ரோவர்ட் சார். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஒரு 30 செகண்ட் பாட்டு பாடணும், ஒரு ரகுமான் சாங் பாடணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை நான் கேட்கவே இல்லை. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? சொல்றதுனால எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்க நல்லா பாடுன்னு நினைக்கிற ஒரு பாட்டை பாடுங்க. நீங்கள் தயாரா? கண்ணீரெண்டில் 100 வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. வெண்ணிலாக்கள் தோன்றும்
ஆனாலும் அனல் பாயும். போதும் வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறார் 2 தடவை குளிக்கிறார் அந்த பிரச்சனையா? அதேதான், குளிக்கவே மாட்டேங்கிறான். அங்கெல்லாம் குளிக்காத பயிர் இருக்கானுங்க, இங்க எடுத்து வந்து போடு. ஆள் பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி ஜொலிக்கிறாப்லையேங்க. அதனாலதான் சார் குளிக்க மாட்டேன். அது சடவா இருக்கு சார் டெய்லி குளிக்கிறது. நம்ம ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா குளிச்சா நல்லா இருக்கு. நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு சப்பனே முருகா, பிஞ்சா இது ஒரு வேலை. வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வச்சுக்கிறது அன்கம்ஃபர்டபுளா எவ்வளவு இருக்கு? அவன் கிட்ட இருந்து ஸ்மெல் வராத வரைக்கும் ஓகே. பிரச்சனை இல்ல. கர்ம என்ன இப்படி நாறுது? அவன் வந்து பேட்சப் பண்ணிப்பான், குளிக்காத மாதிரி தெரிய மாட்டான். குளிச்சு டிப் டாப்பா இருக்கிற மாதிரி தான் எங்கேயும் கிளம்பி வருவான்.